பஜாஜ் ஆட்டோக்குள்ள தான் கேடிஎம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க கேடிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த அளவுக்கான சேல்ஸ் வந்து நடக்கல. அந்த அளவுக்கான மொமெண்டம் வந்து கேடிஎம்ல வந்து இல்ல. சோ இதை எப்படி ரிவைவல் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பஜாஜ் ஆட்டோ வந்து யோசிச்சிருக்காங்க. சோ அதுக்கான பிளான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க கேடிஎம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கான மொமெண்டம் வந்து கிடையாது. சேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கிராஜுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. குளோபல் லெவல்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கான டிமாண்ட் வந்து இல்ல. சோ இந்த ஏரியால கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. சோ இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னா, இதுக்கப்புறமேட்டுக்கா எக்ஸிகியூஷன்லயும் ஸ்ட்ராட்டஜிலயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். சோ ஆப்பரேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து கொடுப்போம். ஆப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே ஸ்ட்ராட்டஜி எக்ஸிகியூஷன் கரெக்டா வந்து நடந்துரும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வால்யூம்ஸ் பக்கம் போலாம். இப்போதைக்கு வால்யூம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா விற்கணுன்ற ஃபோக்கஸ்ல வந்து போக தேவையில்ல அப்படின்ற மாதிரி முடிவுல வந்து இருக்காங்க. புது மாடல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ண போறாங்க. அது எல்லாமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது எல்லாமே மாஸ் அப்பீல் பைக்ஸா இருக்கிற ரீசனால அது அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். புது லான்ச்சஸும் வந்து வெயிட்டிங் வந்து இருக்கு. இந்தியாவும் எமர்ஜிங் மார்க்கெட்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி போக போறாங்க. சோ கிராஜுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான பிளான் வந்து இறங்கிட்டாங்க பஜாஜ் ஆட்டோ. இந்த growth வந்து லாங் டர்ம்ல தான் தெரியும். ஷார்ட் டர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயின் இருக்கிறது உண்மையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பஜாஜ் ஆட்டோ வந்து சொல்லியிருக்காங்க. குரோவும் லென்ஸ்கார்ட்டும் பிஎஸ்சி லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆக போகுது. ஜனவரி 6ஆம் தேதியில இருந்து மூவ் ஆக போகுது. சோ இதுக்கப்புறமேட்டுக்கா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே அந்த இடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியை ட்ராக் பண்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோவையும் லென்ஸ்கார்ட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா பை பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் உள்ள போகுது. அண்ட் தென் குரோவை பொறுத்தல அது வந்து இண்டெக்ஸ் ஆன பினான்சியல் சர்வீசஸ் உள்ள போக போகுது. இதுவே லென்ஸ்கார்ட் பக்கம் போனீங்க அப்படின்னா அது வந்து கன்சியூமர் டிஸ்கிரினரி உள்ள போக போகுது. அந்த இண்டெக்ஸ் உள்ள வந்து மூவ் ஆக போகுது. டாடா மோட்டர்ஸுமே பிஎஸ்சி லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் உள்ள போகுது. அண்ட் தென் இதை தாண்டி மல்டிபிள் ஆஃப் இண்டெக்ஸஸ் உள்ள போக போகுது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ்ல நடக்க போற சேஞ்சஸா இருக்கு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து. மாருதி சுசுகி ஷேர் வந்து இங்க ரெக்கார்ட் ஆன 16,800 ரூபாயில இருந்து இப்ப லைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்திருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஓவர் பிரிட்ஜா வந்து ஆயிடுச்சு. இந்த வருஷம் மட்டுமே 48% வந்து ஏறி இருக்கு மாருதி சுசுகி ஷேரை பொறுத்தவரை. சோ இங்க எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. பட் ஆனாலும் இன்னும் நிறைய அனலிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் ஃபியூச்சர் growth வந்து இருக்கு. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற அந்த வேல்யூஷன்ஸ்க்கு மேட்ச் பண்ணி இன்னும் ஃபியூச்சரா வந்து growth ஆகும். சோ இங்க ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கு. மார்க்கெட் ஷேரை டாமினேட்டா வந்து பண்றாங்க. அண்ட் தென் புது புது லான்ச்சஸ் வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்கு. கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷன் வந்து பண்றாங்க. சோ இந்த மாதிரியான அவங்களோட ஃபியூச்சர் ஃபோக்கஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அது எல்லாமே இங்க டிரைவ் பண்ற மாதிரி தான் இங்க மார்க்கெட்லயே ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு. சோ இன்னமும் வந்து டிரைவ் ஆகி போகலாம். இன்னும் அந்த மார்க்கெட்லயே அந்த அளவுக்கான ரியாக்ஷன் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்ல தான் வந்திருக்கு. இறங்குது நம்ம கன்சிடர் பண்ணும். இப்போதைக்கு ஐல தான் வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து $644 மில்லியன் கடந்த வாரம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 3 வாரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா $1.8 பில்லியன் வந்து வித்தாங்க. இப்ப லாஸ்ட் 1 வீக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா $644 மில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க. சோ இங்க வித்த அமௌண்ட்டோட வாங்கின அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் ஆனா திரும்ப ஏன் $644 மில்லியன் வந்து உள்ள வந்துச்சு அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இங்க ருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் லெவல் வந்து திரும்ப வந்து மேல வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க ருப்பி வந்து ஆல் டைம் ஹைல வந்து பாத்தீங்கன்னா டச் ஆச்சு. ₹91 வந்து பாத்தீங்கன்னா போச்சு. சோ இது டச் ஆன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா $1.8 பில்லியன் வந்து வித்துட்டு வெளியே போனாங்க இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். சோ திரும்ப வந்து ருப்பி கம்பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. இங்க ருப்பி வீக்கன் ஆச்சு அப்படின்னா எஃப்ஐஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. இங்க ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏறினாலுமே இவங்க திரும்ப கரன்சி கன்வர்ஷனா வந்து பண்ணி எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு லாஸ் வந்து ஏற்படும். சோ அதனால ருப்பி விழுந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நடந்துச்சு. ஃபாரின் மணி வந்து பாத்தீங்கன்னா வெளியே போச்சு. சோ திரும்ப ருப்பி கம்பேக் ஆனதுக்கு அப்புறமா ஃபாரின் மணி உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. சோ பார்க்கலாம் இந்த மாசம் எண்டு வரைக்கும் எப்படி அந்த ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வந்து வருதா என்ன இதெல்லாம் அந்த டேட்டா வந்து பார்க்கலாம். அம்புஜா சிமெண்ட்ஸும் ஓரியன்ட் சிமெண்ட்ஸும் நேத்துக்கான மார்க்கெட்ல 10% வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஏசிசி லிமிடெட் ஷேர் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டா 2% வந்து மார்க்கெட்ல விழுந்திருக்கு. இங்க அம்புஜா சிமெண்ட்ஸும் ஓரியன்ட் ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க எல்லா சிமெண்ட் பிளாட்ஃபார்மே அதானி குரூப் கீழ இருக்க எல்லா சிமெண்ட் பிளாட்ஃபார்மே ஒரே பிளாட்ஃபார்மா எடுத்துட்டு வர போறாங்க. அதனால அம்புஜா சிமெண்ட்ஸ் கீழ இங்க ஏசிசி லிமிடெட் அப்புறம் ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் ரெண்டுமே எடுத்துட்டு வர போறாங்க. சோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸா வந்திருக்கும். அண்ட் தென் இது அவதானி குரூப்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிளஸா வந்திருக்கும். ஏன் அப்படின்னா இங்க ₹100 பர் டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து பெரிய அமௌண்டா வந்து இருக்கு. சோ இதை சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் வந்து பெட்டரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி உங்களால சூப்பரா வந்து பண்ணிக்க முடியும். 107 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கம்பைன் ஆகி அந்த அளவுக்கான கெபாசிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. 107 மில்லியன் டன் பர் ஆனம். சோ இது மூணுமே சேர்ந்தது அப்படின்னும் போது சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கும். சோ இவங்களோட சிமெண்ட் பிளாட்ஃபார்ம்ல இங்க ஏசிசி லிமிடெட் அப்புறம் ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் அப்புறம் அம்புஜா சிமெண்ட்ஸ் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி பிசினஸா தனித்தனி சிஓஸோட ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா எடுத்துட்டு வராங்க. சோ இதுக்கப்புறம் கன்சாலிடேட்டடா ஒரே சிமெண்ட் கம்பெனியா வந்து ஆக்ட் ஆக போகுது. சோ இது எல்லாமே அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கு. சோ இது எல்லாமே பெரிய பிளஸா இருக்கு ரீசனால ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் வந்து ஏத்திருக்காங்க. பட் ஆனா ஏசிசி லிமிடெட் மட்டும் அடிச்சிருக்காங்க. கோபரா போஸ்ட் நிறுவனம் வந்து சோழமண்டலம் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் பேசு பொருளா வந்து இருக்கு. யார் இந்த கோபரா போஸ்ட் இந்த சோழமண்டலம் மேல என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். சோ இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுவாங்க. சோ அண்டர் கவர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்டா வந்து இருக்காங்க. சோ இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா ரன் ஆகிட்டு இருக்க ஒரு நிறுவனமா இருக்கு. சோ இவங்க வந்து சோழமண்டலம் மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்கிறாங்க. இல்ல ஃபோர்ஸ் அலிகேஷன்ஸா இருக்குது. 10,000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கு. அதுல 3040 கோடி ரூபாய் வந்து முருகப்பா என்டிட்டிஸ்க்கு டைரக்டா வந்து வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்த போன என்ன இதெல்லாம் வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான ப்ராப்பர் டிஸ்க்ளோசர் வந்து உங்க சைட்ல இருந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அதுக்கு சோழமண்டலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே எங்களுக்கு ப்ராப்பரா வந்த பணம் தான். அது எல்லாமே நாங்க வந்து லீகலா வந்து சொல்லியிருக்கோம். அண்ட் தென் ஆடிட்டட் ரிப்போர்ட்ல வந்து அது வந்து இருக்கும். அண்ட் தென் இந்த மணி எல்லாமே எங்களோட பிசினஸ் சர்வீசஸ்க்காக வந்த மணியா வந்து இருக்கு. எங்களோட மேன் பவர், ஐடி அண்ட் தென் சர்வீசஸ் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்க யூஸ் பண்ணதுக்காக வந்த பணம் தான் இது வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1500 சில்லற கோடி ரூபாய்க்கான ப்ரொஃபஷனல் ஃபீ வந்து கலெக்ட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி 1650 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் ஃபீ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா இது எதுவுமே ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணப்படல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவுமே நாங்க ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சோழமண்டலம் சொல்லியிருக்காங்க. 25,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க்லயே வந்து 5 வருஷமா வந்து வச்சிருக்கீங்க. இதுவுமே என்ன பணம் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நாங்க ப்ராப்பரா தான் வச்சிருக்கோம். அதுக்கான டீடைல் ரிப்போர்ட் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சோழமண்டலம் சொல்லியிருக்காங்க. அதுலயும் மெயினா அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா இது எல்லாமே ஸ்மாலான டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு இஎம்ஐ வந்து எடுத்திருப்பாங்கல்ல அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அதிகமா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 942 கோடி ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்து கொடுத்திருக்கீங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லீகல் இன்சூரன்ஸா வந்து இருக்கு. இது வந்து லோன் கூடவே பண்டில் பண்ணப்பட்டு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவுமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க அத்தாரிட்டி என்ன வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அது எல்லாமே நாங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இங்க கோப்ரா போஸ்ட் நிறைய அலிகேஷன்ஸ் வந்து இவங்க மேல எடுத்துக்கிறாங்க. சோழமண்டலம் அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பியூட் வந்து பண்ணிருக்காங்க. சோ பார்க்கலாம் இது எப்படி போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. ஹெச்சிஎல் டெக் நிறுவனம் வந்து பெல்ஜியம் பேஸ்ட் ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. இது ஏஐ பேஸ்ட் ஒரு கம்பெனியா இருக்கு. நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாபின்றது வந்து இருக்கு. $5.2 மில்லியன் கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து வாங்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்டார்ட் அப்பா வந்து இருக்கு. வாபின்ற நிறுவனம் வந்து இதை ஏன் வாங்குறாங்க அந்த இந்த வாபி வந்து எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஏஐ டேட்டா அனலிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்டா வந்து இருக்காங்க. இங்க காம்ப்ளெக்ஸான டேட்டா செட்ஸ் நம்ம கொடுத்தோம்னா கூட ஈஸியான ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டாவும் கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த ஏஐ வாபின்ற ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்கு. சோ இதே இந்த ஹெச்சிஎல் டெக் நிறுவனம் வாங்கிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிளஸ் இருக்கும் அப்படின்னா HCL ஆக்டியன் டேட்டா இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு இவங்க கிட்டே ஓனான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. இது ஃபுல்லாவே ஏஜென்டிக் ஏஐ வச்சு யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. இதுவுமே காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் எல்லாமே இவங்களோட அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா அனலைஸ் பண்றதா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. சோ இதுக்கு ஆட் ஆன் அட்வான்டேஜா இந்த கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கான அக்யூசிஷன் நிறைய வந்து பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கூட HPE டெல்கோ சொல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினாங்க $160 மில்லியன் கொடுத்து. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கான அக்யூசிஷன் வந்து பாத்தீங்கன்னா HCL டெக் நிறுவனத்துக்கு இருந்து வந்துகிட்டே இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் என்ன பண்றாங்க அப்படின்னா 100 கோடி ரூபாய்க்கான ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போறாங்க. இது ஃபுல்லாவே ஓலா செல் டெக்னாலஜிஸ்க்காக வந்து பண்ண போறாங்க. சோ இது ஃபுல்லாவே கன்வெர்ட்டபிள் பிரெஃபரன்ஸ் ஷேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு சோ அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க ஷேரை வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. 100 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா திரட்ட போறாங்க. ஃபுல்லாவே அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் அந்த பேட்டரி தயாரிக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபண்டிங்கா வந்து இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் நீங்க ஓலாவுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் டே சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஹைப்பர் சர்வீஸ் சென்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா திறக்க போறாங்க. பெங்களூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் பிரான்ச்சா வந்து திறந்திருக்காங்க. அதுல சேம் டேவே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்றது அந்த கான்செப்டா வந்து இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓலால ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. ஜியோவும் ஏர்டெலும் தான் இந்த டெலிகாம் சர்வீஸை இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல வோடஃபோன் இந்தியாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்காங்க. அவங்க கிட்டயும் இங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனா அந்த கம்பெனி நிறைய கடன்ல இருக்க ரீசனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கம்பேக் வந்து பண்ண முடியாம இருக்காங்க. பட் ஆனா இங்க 2026லயுமே இதேதான் வந்து தொடரும். இங்க வோடஃபோன் இந்தியாவில கம்பேக் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றத வந்து சொல்றாங்க. இங்க அதிகமான இங்க கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா இங்க சேச்சுரேட்டட் வந்து ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அதிகமான மணி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இங்க புது கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரு கஸ்டமரா வந்து இருக்காங்க. இந்த 3 பார்ட்டிக்குள்ள தான் ஏதோ ஒரு கஸ்டமரா வந்து இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது புது கஸ்டமர்ஸ் வந்து இங்க ஆட் பண்ண முடியாது அதிகம் லெவல்ல. சோ அப்ப அந்த கம்பெனி எதுல வந்து அதிகமா ரெவன்யூ மேக் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்னு வந்து இருக்கு. நம்ம இங்க வந்து மாசத்துக்கு வந்து ஒரு $300 நம்ம பே பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா $300 இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து கம்பைன் பண்ணும்போது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து $200 இருந்து $250 வரைக்கும் ஏர்டெல் கிட்டே ஜியோ கிட்டே இருக்கு. சோ அதை தான் இன்க்ரீஸ் பண்ற பிளான் வந்து இருக்கணும். பிரீமியமான பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தர பார்க்கணும். சோ இங்க டெலிகாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டியோபலியா தான் வந்து இருக்காங்க. ஏர்டெலும் ஜியோவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃபோக்கஸ் பண்ண போற ஏரியா வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போனோம். அண்ட் தென் இங்க புது கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த பிளான் வந்து போறாங்க. அப்புறம் இங்க 5G வந்து பாத்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. சோ அதுல அந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வருதுல. இங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எஃபிஷியன்ட்டா என்ன மாதிரியான அந்த டேட்டாஸ் வந்து கொடுக்க முடியும், என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து கொடுக்க முடியுன்றத ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃபெடரல் பேங்க்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்டோனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிசிஐ அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. 9.99% ஆஃப் த ஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிளாக் ஸ்டோன் நிறுவனம் ஃபெடரல் பேங்க் வந்து வைக்க போறாங்க. இப்போ புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா 6100 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் வந்து பண்ண போறாங்க. சோ இந்த 6100 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் ஒரு பெரிய பிளஸா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் growthக்காக அவங்க ஃபண்டிங் பண்ண யூஸ் பண்ணிப்பாங்க. சோ இது வந்து ஃபெடரல் பேங்க்ல ஒரு அப்டேட்டா இருக்கு. பிளாக் ஸ்டோனை பொறுத்தளவுல இங்க 9.99% ஆஃப் ஸ்டேக் வந்து வச்சிருப்பாங்க. 10% கீழ வச்சிருக்கணும்ன்றது தான் ரெகுலேட்டரியோட அந்த ஒரு நாம்ஸா வந்து இருக்கு. அண்ட் தென் இவங்க வந்து 5% கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேக்கை குறைக்காத வரைக்கும் 5% மேல வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வரைக்குமே இவங்களால ஒரு டைரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமினேட் வந்து பண்ண முடியும். சோ இது எல்லாமே பிளாக் ஸ்டோன் அண்ட் தென் ஃபெடரல் பேங்க்ல அப்டேட்டா இருக்கு. HFCL நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து மார்க்கெட்ல 4% வந்து ஏறி இருக்கும். ஏன் இந்த HFCL கம்பெனி வந்து ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா QIP வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடன்ல வந்து இருக்காங்க. அந்த கடனை ரீபேமெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் அண்ட் அவங்களோட டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காகவும் அண்ட் R&D அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்காகவும் அண்ட் ஆப்டிகல் ஃபைபர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க.
அந்த கேபிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிக்கிறதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே QIP வந்து போட போறாங்க. அந்த ஒரு ஃபண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க போறாங்க. அந்த உங்களோட பேலன்ஸ் ஷீட்டையும் ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணிக்க போறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கிற நியூஸ்னால 4% வந்து மார்க்கெட்ல ஏத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த ஷேர் 40% இந்த வருஷம் மட்டும் விழுந்திருக்கு. ஸோ இது விழுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவங்க ஃபியூச்சர் growth வந்து இப்படி போகும்னு சொல்லியிருந்தாங்களா அந்த அளவுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்கல. ஸோ இந்த ஒரு ரீசனால விழுந்துருச்சு. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 126% வந்து இங்க இருந்து மார்க்கெட்ல இந்த பிரைஸ் வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க HFCL நிறுவனத்துக்கு. ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா 20% CAGR growth வந்து நடக்கும். செகண்டா இருக்கிறது வந்து இவங்க கிட்ட இப்ப கரண்டா இருக்க ஆர்டர் புக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் புக் கரண்டா வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே இங்க பெர்ஃபெக்ட்டா எக்ஸிகியூஷன் ஆச்சு அப்படின்னா இங்க 10,000 கோடி ரூபாயும் வரும். அந்த நீங்க ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 20% growth ஆட் ஆச்சு அப்படின்னா 126% வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இந்த ஷேர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஃபுல்லாவே HFCL இருக்க ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. ஐடிசி நிறுவனம் வந்து திரும்ப அவங்களோட கமிட்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து காமிச்சிருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சர் பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபுட் பிரிண்ட் வந்து பெரிய லெவல்ல வந்து இருக்கு. இவங்க ஃபார்மர்ஸ்க்கு டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சப்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கரண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.2 மில்லியன் ஃபார்மர்ஸ் வந்து இருக்காங்க. இவங்க கிட்ட 3.2 மில்லியன் ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா பயன்பட்டு இருக்காங்க. 2030 வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 மில்லியன் ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணப்படும். அந்த அளவுக்கான ஃபோக்கஸ்ல வந்து போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபார்மர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்ப கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாம் வந்து நடக்க போகுது. இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த டைமை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி CSAன்னு சொல்லிட்டு ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்ன்றது அந்த CSAவா வந்திருக்கு. அந்த ஃபோக்கஸ் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளைமேட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெக்னாலஜி அப்டேட்டடா வந்து பார்க்கும்போது இங்க சீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விளைவிக்கணும் அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க எப்படி உங்களோட ஃபார்மிங் வந்து பண்ண முடியும், நேச்சுரல் பேஸ்டா எப்படி உங்களோட ஃபார்மிங் வந்து பண்ண முடியும், மழை டைம்ல எப்படி பண்ண முடியும், மழை இல்லைன்னா அப்படின்னா எப்படி பண்ண முடியும், எப்படி வந்து உங்களோட இரிகேஷன் ப்ராசஸை நீங்க வந்து பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஃபுல்லாவே இந்த CSA ஃபோக்கஸ் பண்ணி வரதா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க அக்ரிகல்ச்சரை பண்றதா இருக்கு. அதை திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரினியூ வந்து பண்ணிருக்காங்க. அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப சொல்லியிருக்காங்க. மிட்டி மேரா தேஷ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இருக்கு. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஃபார்மர்ஸோட அந்த ரியல் சக்சஸ் ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச வச்சிருக்காங்க ஐடிசி நிறுவனம். RBI என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா $32 பில்லியன் வந்து நம்மளோட இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வந்து பண்ண போறாங்க. $32 பில்லியன் நம்மளோட மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விட போறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா விட போறாங்க. ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் பர்ச்சேஸ் வந்து பண்ண போறாங்க. 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான பாண்ட் பர்ச்சேஸ் வந்து நடக்க போகுது. ஸோ RBI வந்து பிளான் பண்றது என்ன அப்படின்னா இங்க பேங்கிங் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பணத்தை வந்து விட போறாங்க. லிக்விடிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக போகுது. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக மக்கள் கடன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இன்வென்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க கம்பெனிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஃபோக்கஸ் பண்ணி RBI வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் பண்றாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் வந்து நேத்து மார்க்கெட்லயும் 4% வந்து ஏறி இருக்கு. நிறைய அனலிஸ்ட் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 470 ரூபாய் வரைக்கும் போயிடும் போல பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட் ஆனா நம்ம கன்சிடர் பண்ண தேவை 400 ரூபாய் வரைக்குமே போதுமான பிரைஸா வந்து இருக்கு. இன்னும் நமக்கு வேணும் அப்படின்னா பேசஞ்சர் தாண்டி நமக்கு வேணும் அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன் இந்த அளவுக்கான ஏற்றம் இந்த கம்பெனில மட்டும் இருக்கு அப்படின்னா இதோட பிசினஸ் வந்து அன்லாக் வந்து ஆகுது. வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் வந்து ஆகுது. அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சருக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து தான் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்ப இவோகா கம்பெனி அக்விசிஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதனால குளோபல் பிளேயரா வந்து மாற ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இவங்களுமே இங்க டாமினன்டான பிளேயரா வந்து இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அசோக் லேலண்ட் வந்து இருந்தாலுமே இவங்களுமே டாமினன்டான ஒரு பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. ஃப்ரீ கிளாஷ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிட்டே அதிகமா இருக்கு. இது எல்லாமே வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி டீடைலா நாளைக்கான வீடியோல டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பத்தி மட்டுமே டிஸ்கஸ் பண்ணலாம்னா சொல்லுங்க. அதை வந்து டீடைலா வந்து பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைலேஷ் சந்திரா வந்து சொல்லியிருக்காரு. சரி ஓகே இங்க டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல வந்து என்ன மாதிரியான அப்டேட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா EV பிசினஸ்க்காக மட்டும் 16,000 18,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. EV பிசினஸ் டார்கெட் பண்ணி இந்த விஷயம் வந்து பண்றாங்க. EV மார்க்கெட் ஷேர் 45% இருந்து 50% வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவை அப்படின்றதுனால இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்சியலா 2030 நிறைய EV மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுல பிரீமியம் மாடலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன்யான்ற ஒரு மாடல் வந்து இருக்கு. அந்த மாடல் சூப்பராகவும் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரீமியம் மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஏற்கனவே நெக்ஸான் அண்ட் தென் கர்வ் வந்து இருக்கு. இதை விடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்டரா இந்த அவன்யான்ற மாடல் வந்து இருக்கு. அந்த ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் மாடலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பண்ணி திரும்ப வந்து ரீலான்ச் பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸுமே நாங்க புதுசா வந்து திறக்க போறோம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம டீடைலா நாளைக்கு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோ வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இருக்கு சிம்பிளான அப்டேட்டா வந்து இருக்கு. அண்ட் இந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது 15 இருந்து 20% வந்து 2030 வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வண்டி கார் வந்து போகுது அப்படின்னும் போது அது கண்டிப்பா EV-யா தான் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா இங்க 100 வண்டி போகுது அப்படின்னா அதுல 20 வண்டி கண்டிப்பா EV வண்டியா தான் வந்து இருக்கும். மீதி இருக்க 80 வண்டி தான் இங்க ICE வண்டி அந்த ஹைபிரிடா வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ பார்க்கலாம் இவங்க சொன்ன அப்டேட் படி இவங்களுக்கு எப்படி சாதகமா அமையுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ் வந்து சந்திப்போம். பாய்.